இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்றதை அப்படியே ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் எல்லா குடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஜெல்லி தான். சாத்துக்குடி வச்சு ஜெல்லி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன், அகர் அகர் வச்சு. வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நேற்று துவைச்ச துணியே 2 நாள் துணியாக இருந்ததுங்க. அதனால் சரி எல்லாத்தையும் மடித்து வச்சிடலாம். காலையிலேயே ப்ரேயர் பண்ணியாச்சு. ப்ரேயர் பண்ணிவிட்டு மோட்ரு போட்டுட்டு அதனால் துணியை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டேன். இதெல்லாம் மடித்து வச்சிடலாம். பாலை காய்ச்சி ரேஷ்மா கொடுத்துட்டேன். அவள் படிச்சுட்டு இருந்தா. சரி காலையிலே துணியை மடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் துணி மடிக்காமல் இருப்பீங்க? என்கிட்டயும் அந்த பழக்கம் இருக்குங்க. துணி மடிக்கிறது ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு வேலையாக எனக்கு தெரியும். அதுக்கு டைம் இல்லாமே போயிடுதுங்க. டைம் கரெக்டாக இருக்குது. அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே நான் வந்து துணி மடிக்க உட்காந்துட்டேன். அடுத்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். முந்தா நாள் வந்து ரவா தோசை செஞ்சு கொடுத்தேன், ரேஷ்மா கேட்டான்ட்டு. இந்த தடவை எங்கள் பாவாவுக்கு ஆப்பம் சாப்பிடணுன்னு அவருக்கும் ஆசைங்க. ஆப்பம் செய்யட்டுமான்னு கேட்டேன். ஆப்பத்துக்கு அரைச்சிரு அப்படின்னாரு. டேரன் வந்து அடை தாங்க கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு அடை தான் பிடிக்கும். ஆப்பம் அப்படி ஒன்றும் இஷ்டமாக சாப்பிட மாட்டான். அவன் நூடுல்ஸ் கேட்டான். நான் சொன்னேன், நீ சாப்பிடாம ஃபாஸ்டிங்கே இருந்துக்கோ, நூடுல்ஸ் செஞ்சு தர மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். என்ன சமைக்கிறோமோ அதெல்லாம் சாப்பிட பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரேஷ்மாவும் பார்த்தீங்கன்னா இந்த உப்புமா சாப்பிட மாட்டா. டேரன் வந்து வெண்பொங்கல் சாப்பிட மாட்டா. இப்படி 2 பேருக்குமே ஏதாவது ஒன்று பிடிக்காமல் போகும். இல்லை இன்றைக்கி ஆப்பம் தான் டேரன், நீ அதை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீனாக தொடச்சி வச்சுட்டேங்க. ஏன்னா தேங்காய் பால் எடுத்தோடனே நமக்கு வந்து கொஞ்சம் தெளிக்கும். அதனால் சரி அதை முடிச்சுட்டு நம்ம வந்து தொடச்சிடலான்ட்டு இப்போ நான் வந்து பேக்கிங் சோடா தாங்க சேர்த்துக்கிறேன். ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி நான் பாக்ஸில் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். வெளியே வைக்காமல் உள்ளேயே எடுத்து வச்சிடுறதுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டப்பாவில் வந்து பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் வாங்கி வச்சுருக்கேன் கேக் செய்கிறதுக்காக. சரி அதனால் பேக்கிங் சோடா தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாங்க. கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு நம்ம கலந்துட வேண்டியதான். என்னால் வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல. ஏன் சொன்னீங்கன்னா என்னுடைய ட்ரைபேடு வந்து அந்த முன்னாடி மேலே வர்ற அந்த ஃபோன் மாட்டுற இடம் வந்து உடஞ்சிருச்சு. அதனால் தாங்க என்னால் கரெக்டாக வந்து வீடியோ எடுக்க முடியல. ஒவ்வொரு தடையும் டேரனை கூப்பிடுவேன். டேரன் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் விருப்பமாக இருக்கிற பையனே கிடையாது. டேரன் எடுக்கவே மாட்டான். அவனுக்கு வந்து நின்று ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரிலாம் அவன் இல்லை. அவன் விறுவிறுன்னு என்ன வேலை சொல்கிறீங்களோ அந்த வேலை செய்கிற ஆள். அதனால் அவனை தான் கொஞ்சம் வந்து எடுத்துக்கோ தம்பி அப்படி சொன்னேன். அதனால் அவன் வந்து எடுக்கிறது தான் வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இல்லைனா நான் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுவேன். நம்ம தான் ஏற்கனவே ஆப்பமாவு எப்படி அரைக்கணும்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் இல்லைங்க. நீங்கள் அந்த ஆப்ப சோடாவும் சர்க்கரையும் சேர்த்துட்டு நீங்கள் வச்சுருக்கும் போதே உங்களுக்கு நல்லா மேலே வந்து ஒரு பபிள்ஸாக நிற்கும். அப்படின்னா நம்ம மாவு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஆப்பத்தவாவில் வந்து மாவு சேர்த்துட்டு எடுத்துட்டோன்னா நம்மளுடைய ஆப்பம் ரெடி. ஆனால் எனக்கு நான்ஸ்டிக்கில் ஊற்றுற ஆப்பம் எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் இரும்பு கடாயில் ஊற்றுற ஆப்பம் மாதிரி வரவே வராதுங்க. அப்புறம் நான் எனக்கு மட்டும் தோசைக்கல்லில் தாங்க ஊற்றிட்டேன். ஏன்னா நம்ம தோசைக்கல் வந்து இரும்பு தானேங்க. அதனால் அதில் நான் ஊற்றிக்கிட்டேன். அதில் ஊற்றிட்டு சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு பிடிச்சிச்சு. அதில் ஒரு ஆப்பம் தான் சாப்பிட்டேன். எனக்கு அப்புறமா தோசைக்கல்லையும் நான் ஊற்றிட்டேன். எனக்கு இரும்பு கடாயில் தான் வாங்கணுன்ட்டு இருக்கேன். நான் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு சாப்பிடும்போது ஆப்பம் சாப்பிட்டாலே தூக்கம் தாங்க வந்துட்டு இருந்தது. அதனால் அப்படியே மதன் தானங்க இருக்கும். உங்களுக்கு பொங்கல் சாப்பிட்டாலும் சரி, ஆப்பம் சாப்பிட்டாலும் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். காலையிலேயே இவங்கெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடித்தோடனே டேரன் வந்து என்ன வேலை பார்த்துட்ருக்கானா, அவன் செஞ்சுருந்தான் பார்த்தீங்களா, இந்த பிஸ்தா சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஓடெல்லாம் வச்சு செஞ்சு ஒட்டி வச்சு காஞ்சிருச்சு அது நல்லா. இப்போ அதில் வந்து அவனுக்கு வந்து கலர் கொடுக்க சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து லைட் ப்ளூவும் லைட் பிங்க்கும் கொடுறான்னு அவன் டார்க் ப்ளூ கொடுத்துட்டு டார்க் பிங்க் கொடுத்துட்டாங்க. ஓகே அதுவும் நல்லா தான் இருக்குது. இதை என்னம்மா செய்யலான்னா நான் சொன்னேன், ஒரு அட்டையில் நல்லா ஸ்டிக் பண்ணி நம்ம வைப்போண்டா, பொறுமையாக இரு அப்படின்னு சொன்னேன். டேரன் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான். அவனு ட்ராயிங்லாம் வரைஞ்சிருக்காங்க. அவனுக்கு வந்து இந்த வெளியே போய் வெயிலில் போய் அப்படி விளாட்றவன் கிடையாது. அப்படியே விளாண்டாலும் கிரவுண்டில் போயிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு வருமா யாராவது ஃப்ரெண்டோட. மற்றபடி இந்த கிரிக்கெட் விளாட்றது அப்படி போகிறதுலாம் கிடையாது. அவனுக்கு படிக்கிறதே கரெக்டாக இருக்குங்க. அப்படி படிச்சிருந்துமே டேரனை பிடிச்சி வச்சே கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கான் படிக்கிறதுல. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே அவங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு வந்து சொல்லிட்டாங்க. ஆப்பன்னு சொன்னேன்ல, இன்றைக்கி மதியானம் நாங்கள் சொல்கிற சாப்பாடு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னாங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை தாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்கு வந்து பிடிச்சதை தான் செஞ்சு தரணும் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரு தயிர் சாதம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க இல்லை அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சிரு அப்படின்னாரு. மஷ்ரூம் பிரியாணி தான் வேணுமாங்க. பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி செஞ்சு தரணுமா. ஒயிட் கலர்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. ஒயிட்டாக வந்து நம்ம வெஜிடபிள் ரைஸ் மாதிரி செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து நல்லா பிரியாணி எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க 2 பேரும். அதனால் அதான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ரேஷ்மாவும் படிக்கிறத விட்டுட்டு அதை பார்த்தோன்னே அவளுக்கும் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். 2 பேருக்குமே சரி ட்ராயிங் வரையிறதுல இந்த மாதிரி ஏதாவது ஒரு
கிராஃப்ட் ஐட்டம் எதாவது ரெடி பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்குமே அந்த கேரக்டர் உண்டு, அந்த ஹேபிட் உண்டு. அதனால் பாருங்கள், அவள் படிக்கிறத விட்டு நான் சொன்னேன், நீ படிக்கிறத விட்டு இந்த வேலையாக பார்த்துட்ருக்க அப்படின்னேன். இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கொஞ்சம் கலர் அடிச்சுட்டு வச்சுட்டு அப்புறம் திருப்பி படிக்க உட்காந்துட்டா. நான் சொன்னேன்லங்க, என்னோட ட்ரைபேட் இதில் தாங்க டேரன் தாங்க கழட்டும் போது உடச்சிட்டான். டேரன் வந்து அதை பிடிச்சி இது பண்ணுவான். அவனை வீடியோ எடுக்க சொன்னாலே அப்படி தான், அது உடஞ்சிருச்சு. உடஞ்ச பிறகு என்ன செய்ய முடியும், அதனால் அது ஆர்டர் போட்டுருக்கேன். அது மட்டும் தனியாக கிடைக்குமாங்க, அதனால் வந்துடும். நாளைக்கு வந்துருச்சுன்னா நான் கரெக்டாக எடுத்துருவேன். அடுத்து மீந்துருச்சு காலையில். கரெக்டாக நான் 2 டம்ளர் தான் சேர்த்தேன் பாருங்கள், புழுங்கல் அரிசி பச்சரிசியும். கரெக்டாக 4 பேருக்கு போக இன்னும் ஒரு 2 ஆப்பம் ஊற்றலாம். அதே மாதிரி தேங்காய் பாலும் அந்த 2 ஆப்பத்துக்கு கரெக்டாக இருக்குது. எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட போகிறேன், இல்லைனா வீணாக போயிடுங்க. அதனால் நான் எடுத்து உள்ளே வச்சுட்டு, பாஸ்மதி ரைஸ் தீர்ந்து போச்சு. ஏற்கனவே சொன்னேன் நான் உங்ககிட்ட. இன்றைக்கி வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் இஞ்சி பூண்டு லெமனும் பச்சை மிளகாவும் வாங்கிட்டு வர சொன்னேன். புதினா கொத்தமல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேங்க. சரி, பாத்திரம்லாம் தேய்க்கவே இல்லை பாருங்கள். நான் அந்த கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணேன். அதுக்குள்ளே வந்து எல்லாருக்கும் பசியும் வந்துருச்சு. சரி, இவங்களுக்குலாம் வந்து வச்சிருவோம், டிஃபன் வச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிடலாம். ஒரேடியாக எல்லா பாத்திரமும் தேய்ச்சி போட்டுடலாம் இல்லைங்க. மத்தியான சாப்பாடு தான் நம்ம சமைக்க போகிறோம், அதனால் சரி தேய்ச்சிடலான்றதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்தேன். அதுக்குள்ளே டேரன் வந்து அம்மா ரேஷ்மாவும் டேரனும் அம்மா வந்து உட்காருங்கன்னுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க, இது மேலே வந்து கோல்டு கலர் கொடுக்க போகிறாங்களாங்க. ரொம்ப சூப்பராக வைக்க ரேஷ்மா தான் செஞ்சிட்டு இருந்தா. இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலர் கொடுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவளும் வாங்கி அடித்தாங்க. நானும் திட்டிக்கிட்டே இருந்தேன், ஏய் படிக்கிறம்மா கொஞ்சம் நேரம்மா அப்படின்னா. அப்படி தான் ரேஷ்மா வந்து பார்த்திங்கன்னா அவனோட சேர்ந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் போய் பாத்திரம் தேய்க்க போயிட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் புளிகிறேன்னு சொன்னாங்க 2 பேருமே. சரி ஓகே நம்ம குடிக்கலாம் அப்படின்றத. கொஞ்சம் நேரம் பாத்திரம் தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே 2 பேரும் பிளான் பண்ணிட்டாங்க, இதை ஜெல்லி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அவன் தான் டேரன் தான் வந்து அம்மா ஜெல்லி செய்யலாமா அப்படின்னா. சரி வா, வேலைலாம் முடிஞ்சிருச்சு எனக்கு. மதியானம் சமையல் வேலை தான் இனிமேல் தான் செய்யணும். சரி ஓகே ஃபஸ்ட்டு இதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அகர் வந்து நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். கடையிலலாம் எனக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் எங்கேயும் போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது. எங்கள் பாவாவும் நீ ஏதாவது வாங்கிக்கோ, நீயே வாங்கிக்கோன்னு சொல்லிடுவார். அதை போய் தேடவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபெமினா தான் போகணும் இதுக்கு, இல்லைனா டிமார்ட்டில் போய் பார்க்கணும். இப்போ நான் போகிறதே கிடையாதுங்க சுத்தமாக. இந்த மாதமும் இன்னும் போகவே இல்லை. இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் மளிகை ஜாமான் வாங்கினது கொஞ்சம் வாங்கிக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அகர் வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் சேர்த்தேன், ஆனால் சரியாக கரையில். அதனால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இதை நீங்கள் முன்னாடியே சீக்கிரம் செய்யணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ டக்குன்னு ரெடி ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைக்கும் போது அது கரைஞ்சிருது. அகர் வந்து இப்போ இந்த நோம்புக்கு பார்த்தீங்கன்னா எல்லா முஸ்லீம் வீட்லேயும் வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா இது உங்களுக்கு வயிற்றில் வந்து வயிறு புண்ணு ஆற்றும். அல்சர் ப்ராப்ளம்லாம் இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து வயிறு வலிலாம் வராது. நல்ல குளிர்ச்சிங்க. அதனால் நீங்கள் இதை உங்கள் குட்டீஸ்க்கு வந்து இப்படி அகர் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. இல்லைனா அகர்ன்றது அவங்க வந்து அப்படி ஒன்றும் அதில் வந்து ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. அந்த ஜெல்லி மாதிரி வர்றது அதோட டேஸ்ட்டே. அதனால் நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. அந்த அகருக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதில் வந்து சாத்துக்குடி ஜூஸுக்கு எந்த அளவு நம்ம சுகர் சேர்ப்போமோ அந்த அளவு அவங்க சேர்த்து வச்சுட்டாங்க. அதனால் இப்போ சர்க்கரை கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சாத்துக்குடி ஜூஸு, அதை எடுத்து சேர்த்துட வேண்டியதாங்க. ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுறது தான். நான் கூட எப்படி செட் ஆகுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆறின பிறகு ஊற்றுறமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா செட் ஆகிற மாதிரியே தெரியலங்க. திடீர்னு பார்த்தா கை வச்சா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் ஸ்டிக்கியாக இருந்தது. அப்புறம் தான் நானும் நினச்சேன், பரவாயில்ல உடனே டக்குன்னு வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நான் ஒரு 1.5 டம்ளருக்கு சாத்துக்குடி ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் அகர் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு 1.5 டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேறு ஃப்ளேவரில் நீங்கள் உங்களுக்கு என்ன பழம் பிடிக்குமோ அதை கூட நீங்கள் ஜூஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கெலாம் கடையில் போய் இப்போ ஜெல்லி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி உங்களுக்கு வந்து குட்டீஸ்க்கு பிடிச்சது எதுனாலே ஜெல்லி தான். அந்த ஜெல்லியை நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக நம்ம வாங்குகிற ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ஒரு மாதுளப்பழம் இருந்தால் கூட அதை ஜூஸ் அடிச்சுட்டு இந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா நம்ம தர்பூசணி வாங்கினா கூட அதை வந்து அடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அகர் சேர்த்துட்டு செஞ்சு கொடுக்கலாங்க. ஏன்னா ரொம்ப பிடிச்சமானது. நானே வந்து இந்த ஜெல்லி சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி ரேஷ்மா டேரனுக்கு ரொம்ப பிடிச்சமானது ஜெல்லி. இந்த ஜெல்லி சாப்பிட்டாலே டேரனுக்கு வந்து சளி பிடிச்ச மாதிரி இருக்கும். அது கடையில் உள்ளது அப்படி இருந்திருக்கலாம். நான் வந்து செஞ்சு கொடுத்தது எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட்டு பார்த்துட்டு தாங்க சொல்லணும். ஏன்னா அகர் கூட கூலிங் தானே. இப்போ அப்படி டேரனுக்கு அந்த கூலிங் அதெல்லாம் அப்படி ஒன்றும் பண்ணல. இந்த வெயில் வந்துருச்சுனால பிரச்சனை இல்லை. அதனால் அவன் தான் அகர் எனக்கு அம்மா எனக்கு அகர் இருக்குல்ல ஜெல்லி செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவன் வந்து என்னோட சேர்ந்து கிச்சனில் என்ன இருக்குது ஏது இருக்குது பார்க்குறதெல்லாம் செய்வான். அவன் முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தான், அம்மா அகர் இருக்குது நீங்கள் செஞ்சே தர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படி தாங்க அவன் சொல்லி தாங்க நான் இந்த அகர் வச்சு இந்த மாதிரி சாத்துக்குடியில் செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு.
மதியானம் என்ன சாப்பாடுன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா இதுவே கரெக்டாக பெரிய ஒரு விலாகாக போகுது. சரி, அதனால் விலாகை ரொம்ப பெருசாக காட்ட வேண்டாம் அப்படின்ட்டு தான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஊற்றி வச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க, அது அப்படியே செட் ஆகிடுது. ஃப்ரிட்ஜிலலாம் நீங்கள் எடுத்து வைக்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், கீழே லைட்டாக ஊற்றுனதெல்லாம் உங்களுக்கு ஜெல்லியாகிடுது டக்குன்னு. சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி என்ன செஞ்சாங்கன்னா, காலைல டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாத்துக்குடி ஜூஸ் தாங்க டேரன் குடிஞ்சான். 2 பேரும் குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் ஜெல்லி, இவனோட ஐடியா தான். எனக்கு வந்து ஜெல்லினா ரொம்ப பிடிக்கும், ரேஷ்மாக்கும் ஜெல்லினா ரொம்ப பிடிக்கும். சரி ஜெல்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லம்மா, ஜெல்லி செஞ்சு கொடுங்கம்மா. நாங்கள் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கப்பில் தாங்க நம்ம வாங்கி ஸ்பூன் வச்சுட்டு சாப்பிடுவோம். இப்படியும் கொடுத்துடலாம். இப்படியே டேரனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்தா குட்டீஸ்லாம் ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு இப்படி எடுத்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நம்ம சாத்துக்குடியில் செய்யும் போது நல்லா இருக்கும்ல டேஸ்ட்டு. அது நம்ம ஹெல்த்தியானது. நீங்கள் ஜெல்லி எடுத்து ஒரு இதில் வச்சு தேய்ப்பாங்க, பிளாஸ்டிக் மாதிரிலாம் வர மாதிரி காட்டுவாங்க. நம்ம வீட்டில் செஞ்சது இது சுத்தமானது. அதனால் அந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் எதுவுமே வராது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ண பாருங்க. சூப்பராக வந்து ஜெல்லி வந்து ஏன்னா உங்கள் ஜெல்லி சூப்பராக வந்துடுங்க பாருங்க. அது லைட்டாக எடுத்து விட்டுருங்க. ஓகே, அதில் டிசைனே தெரியலையே, வெளியே தான் டிசைன் இருக்குது, உள்ள இல்லை. தெரியுதா? ஆமாம், உள்ள இல்லை. ரேஷ்மா தான் டிசைன் தெரியும்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்தா. நானும் நினச்சிட்டு இருந்தேன் டிசைன் வரும்னு நினச்சிட்டு. பார்த்தீங்கன்னா டிசைன் வரலங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். நம்ம போய் இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்லாம் போய் தேடிட்டு இருந்தா கிடைக்காது. அதனால் ஆன்லைனில் வாங்கினது தான். அது மட்டுமா விட்டாங்க, இங்கே பாருங்கள் சாக்லேட் மோல்டில் வந்து இங்கே பாருங்கள் கோன் ஐஸு. ஒவ்வொன்றா காட்டுங்கம்மா. குக்கீஸ் பாருங்க, குக்கீஸ்ல அந்த சாக்லேட் குக்கீல இருக்க மாதிரி இந்த மாதிரி பொம்மை மாதிரி. அப்புறம் இது பனி ஐஸ் கியூப் பூ மாதிரி. இது ஐஸ் கியூப். இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்படி எடுத்து ஒரே வாயில சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி எடுத்து டக்கு டக்குன்னு சாப்பிடலாங்க. அம்மா எனக்கு வேணுமா? நல்லா வந்து அந்த சாத்துக்குடி ஜூஸோடைய ஃப்ளேவர் இருக்கு பாருங்க. நம்ம சாத்துக்குடியை வந்து ஜூஸாக குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துட்டு அகரில் சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. குளிர்ச்சியானது. ஏற்கனவே நம்ம குளிர்ச்சியானது சாப்பிட்றோம். இன்னும் குளிர்ச்சியாக இந்த மாதிரி அகரகர் சேர்த்துட்டு பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அகரகரை. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. சாப்பிடும்போது சாத்துக்குடி பழத்தை வந்து எடுத்துட்டு நம்ம அந்த பல்பி மட்டும் அதில் இருக்க ஜூஸ் எடுத்துட்டு ஜூஸ் மட்டும் இந்த மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டு சூப்பர். டேரன் கொடுத்துருங்க, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பாடி. அதனால் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக செய்கிறது தாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை வச்சு கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlog நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.